மச்சான் ஒரு நிமிஷம்டா. அவ்வளோதான்டா, முடிஞ்சிச்சுடா. கடைசிடா. ஃபீஸை கட்டி காலேஜுக்கு போய் படுறான்னா உட்காந்து கேம் விளாண்டுக்கிற. கடைசி போய் போயாப்பா முடிஞ்சிச்சு. நாடா கோயான்னு பங்காளி முடிய வா பங்காளி வா. பார்த்து ரொம்ப நல்லா வாப்பா. பையனுக்கு கல்யாணம். ஓ இவருக்கா? பொண்ணு என்ன பண்றாப்ல? பொண்ணு அமெரிக்கால வேலை பாக்குறான். அமெரிக்காவா? ஒரு 1.5 லட்சம் சம்பாதிப்பாப்லையா? வாயப்பா இருப்பா. 5 லட்சம் ரூபா. 5 லட்சமா? 40,000 பின்ன என்ன வாரணம் ஆயிருமா? முதல்ல நீங்க தான் வந்து கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். நானா? குடும்பத்தோட வந்துடணும். என்னடா தம்பி, முதல்ல வந்து கல்யாணத்தை நிறுத்திட வச்சு நடத்திடுறோம் பங்காளி. நடத்திடுறேன், கண்டிப்பா நடத்தி கொடுப்பதான் நம்பி இருக்கோம் பங்காளி. முதல்ல வந்துருங்க பங்காளி. நீ போயிட்டு வாங்க. எவ்வளவு அப்பம் புள்ளி எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கணும்பா. பரம்பங்காளி பார்த்து போயிட்டோம். பார்த்து தம்பி, இது நடக்கவே கூடாது. மகனே, சாவி எங்க? என்கிட்ட இல்லப்பா. மேல விட்டுன்னு நினைக்கிறேன். நீ போய் எடுத்து வந்துறியா? சரி, நான் போயிட்டு வரேன். அடுத்து நிறைய இடத்துக்கு போகணும்டா. சீக்கிரம் வந்துரு. பெரியப்பா. ஏய் வந்துட்டாங்க பையன், முழுகுறா. என்ன போனவன் ரொம்ப நேரமா சாலை காணோம். இன்னும் பொரிச்ச கோழி மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஏய் அவன் அப்படி வந்துட்டான். கல்யாணத்துல சாப்பிட உட்கார்ந்ததே திருப்தியாவே இருக்குது. என்ன பசி பங்கு விஷயம் தெரியுமா? சொல்லு. கல்யாண பொண்ணு மேக்கப்புக்கு 10,000 ரூபா. சும்மா 1 மணி நேரம் வந்தாலே அவ்வளவு வாங்குறாங்க. ஐயா, அதை விட அந்த மாப்பிளைய பாத்தியா? அவன் வாயும் வயிறும் பண்ணி மாதிரி இருக்காயா. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு பிரசவம் பார்ப்பானா, இவனுக்கு பிரசவம் பார்ப்பாரு. இந்த 4 பேரு 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? அந்த ஒரு பங்கு பையனோட அப்பா இருக்கான்ல, அவனுக்கு 2 பொண்டாட்டியா? ஒரு பொண்டாட்டி வர சொல்ல வாசல் நின்று இருந்தா பத்தியா, மண்டப வாசல்ல. ஆனா அவதானே தெரியா, ஊருக்கு ஒதுக்குறமா வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கான். அப்படியா? அதை விட அந்த பொண்ணுக்கு மேக்கப் போட்டிருக்காங்க பாரு, கேவலமான மேக்கப். அந்த போட்டோகிராஃபர் சரியான சல்லி. மானம் கட்டவன் பங்கு. அந்த போட்டோகிராஃபரே நான் தான்டா. எனக்கு சோறும் வேணாம், ஒரு சல்லி பைசா வேணாம். சரியான கோக்காரனா இருக்கான். கோபப்பட்டு போறாரு. அவருக்கு 3 பொண்டாட்டி. தெரியும் பங்கு. ஆமா, அவன் கல்யாணத்துக்கு யாரு போட்டோ கொடுத்திருப்பா? வேற ஒரு நிகழ்ச்சி இவனே எடுத்திருப்பான். ஐயோ பாக்கணும். வா பாட்டி. உக்கார் பாட்டி. வயசான காலத்துல இந்த ஒரு மஞ்சள் பைய தூக்கி தோதோடு சுத்தி ஊர் ஃபுல்லா என்ன பண்றதுப்பா? நீங்க தான் வர மாட்டீங்க, பாத்துட்டு போலான்னு வந்தேன். முடியாத காலத்துல அப்படி அலையாத பாட்டி. பாட்டி கால் வலி இருக்கு, தைலம் இருந்தா கொடுப்பா. தைலமா பாட்டி? இந்த பாக்குறேன் பாட்டி. தைலம் அப்பா எடுத்து வச்சுக்கிறாரு பாட்டி. அப்பா வச்சுக்கிறாரா? வந்தவொடனே வாங்கி கொடு. பாட்டிக்கு ரொம்ப பசிக்குது, அதை சாப்பிட குடுறா. ஜூஸ் சாப்பிடுறியா? சரிடா. ஏ தம்பி, பாட்டி வந்துருக்குது, கொஞ்சம் ஜூஸ் எடுத்துட்டு வாடா குடிக்க. பாட்டி ஜூஸ் குடுறா. நல்லா இருக்கிறியாடா? நல்லா இருக்க மாட்டி. ஆமா மின்னல். பாட்டி சூப்பர் ஃபாஸ்ட். ஏய், பாட்டி எல்லாம் அந்த காலத்துல என்ன மாதிரி ஆளுன்னு உனக்கு தெரியாது. சரி போ. அது என்னன்னு பாரு. அது குழந்தை போட்டோ பாட்டி. குழந்தை போட்டோவா? சரி 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 சரி. கண்ணா சொல்லு பாட்டி. பாட்டிக்கு நேரம் ஆயிடுச்சா? வீட்டுக்கு கிளம்பட்டுமா? பத்திரமா போயிட்டு வா பாட்டி. அப்பாவை கேட்டதா சொல்லுப்பா. கண்டிப்பா சொல்றேன். உன்னை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் பாட்டி. அப்படியாடா? உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம் தான் கண்ணு. ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. நல்லா பத்துமா பாட்டியே? வாங்க பாட்டி, வாங்க பாட்டி. பாட்டிக்கு பாய் சொல்லு. பாய். ஐயோ, வயசான காலத்துல எப்படி இருந்த பாட்டி தெரியுமா? பங்காளி. அட வா பங்காளி. எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன். வீட்டுல நல்லா இருக்காங்களா? டீ சாப்பிடுறியா? சொல்லியா டீ சொல்லியா சொல்லு. மாஸ்டர் ஒரு டீ. அப்புறம் பங்காளி லைஃப்லாம் எப்படி போகுது? நல்லா போதியா? நல்லா போதா? ஒரே நிமிஷம், போன் அடிக்குது. பேசு பங்காளி, பேசிட்டு வா. இந்த போறானே மக கஞ்சமான மட்டமான பையன். இதை போய் டீ சொல்ல சொன்னான் தெரியுமா? அந்த டீ கூட நான் தான் காசு கொடுக்கணும். அந்த எச்சை கையால காக்கா கூட ஓட்ட மாட்டோம் தெரியுமா? அதுக்கு உதாரணமே அவன் தான். அவ்வளோ பட்டு கொஞ்சம் மோசமான பையன். சரி சரி சரி, வந்து பேசுறேன். ரைட்.
அப்புறம் பங்காளி பங்காளி ஒரே நிமிஷம். இப்போ உனக்கு கால் வருதா? ஆமா பங்காளி. இருக்கானே நம்ம சோத்து பண்டாரம் வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டா கூட அம்மா எனக்கு சிப்ஸ் கொடு, அம்மா எனக்கு முறுக்கு கொடு, மிக்சியில போட்டு அரைக்கிற மாதிரி எந்த நேரம் வயிற்றுல போட்டு அரைச்சிக்கிட்டே இருப்பான்டா. தீனினா தீனி, மொரட்டு தீனி, எந்த நேரமும் ஒரு மனுஷன் தின்னுட்டு இருப்பானா. அவன் திம்பான். மங்களி பங்காளி பஜ்ஜி சாப்பிடலாமா? சொல்லு 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 மாஸ்டர் 2 பஜ்ஜி. நான் சொல்லல இருப்பங்களி, நம்ம காசு கொடுத்துடலாம். ஐயோ இன்னைக்கும் பர்ஸ் வீட்லயே வச்சிட்டேன் பங்காளி, நீ குத்துறியா? சொல்ல அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சரி பங்காளி போலாமா? போலாம் பங்காளி. நிறைய விஷயம் நிறைய இருக்குதியா. அவன் என்ன இவனை பத்தி குறை சொல்றான், இவன் என்ன அவனை பத்தி குறை சொல்றான். சொந்தக்காரங்கனால இப்படிதான் இருப்பீங்களாடா? பங்கு நம்ம கூட ஒருத்தன் டீ குடிச்சிருந்தான்ல, 1 நம்பர் அயோக்கியா. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணம், காது குத்துன்னு வைய, மொய்யிடான்னா பொய்யா பேசுவான். 1 ரூபாய் எடுத்து செலவு பண்ண மாட்டான். அவன் ஃபங்க்ஷனை வைக்க மாட்டான் பங்கு. நம்ம தான் வச்சா மட்டும் வந்துருவானுங்க. ஆனா நம்ம அப்படி இல்ல பங்கு. நம்ம அண்ணன் தம்பியா பழகுறோம், ஒத்துமையா இருக்கோம், பாசமா இருக்கோம், ஒருத்தர் விட்டு கொடுத்து பேச மாட்டோம் பங்கு. 3வது மனுஷன் பங்கு, அவங்க கிட்ட போய் நம்ம இதெல்லாம் சொல்ல முடியுமா? நீ வா பங்கு. ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம்.